இங்க ராணிங்கிறவங்க நாய்க்கு கறி துண்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வீட்ல வெடி சவுண்ட் கேக்குது. இவங்களோ பயந்து உள்ள ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ஹஸ்பண்டோட கை மட்டும் அங்க இருக்கு. அந்த கையில ராணின்னு இவங்க பேர் அத பச்சை குத்தி இருக்கு. போலீஸும் வந்து இப்ப எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேஸ் சிலிண்டர் வெடிச்சுதான் இந்த மாதிரி நடந்திருக்கும். இது ஆக்சிடென்டா மர்டர் ஆன இனிமேல் விசாரிச்சாதான் தெரியும். ராணியும் அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோக்கு பாக்குற பொண்ணு எல்லாம் அவங்க அம்மா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப கடைசியா பார்த்த பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா அம்மாவா அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு இப்ப வேற பொண்ணு பாக்கிறதுக்கு ஹீரோவை கூட்டு போறாங்க. இவர் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா ராணியை பார்த்ததுமே இவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ராணியோ ஹீரோவை பார்த்துட்டு இதை விட பெட்டரான மாப்பிள கிடைக்கலையா அம்மா கிட்ட கேக்குறாங்க. அம்மாவும் உனக்கு வந்திருக்க மாப்பிள போட்டோ பாருன்னு ஒரு சொட்ட தலையதான் காட்டுறாங்க. அதுக்கு ஹீரோவே பரவாயில்லன்னு ராணி ஒத்துக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் தனியா பேச வைக்கிறாங்க. ஆனா ஹீரோவோ எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாம் பாப்பேன்னு சொன்னதால இப்ப ஃபேனை ரிப்பேர் பண்ண சொல்லிடுறாங்க. அம்மாவும் இதை பார்த்துடுறாங்க. இந்த பொண்ணை வேணான்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் செத்துருவேன்னு இப்ப மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா அப்பாவும் ஹீரோவும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஹீரோயினை நினைச்சு கனவு காண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவங்க வரத்துக்காக புது கட்டில் பீரோன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இது அம்மா பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு பிடிக்கணும்னு கண்ணாடியை கழட்டிட்டு லென்ஸ் எல்லாம் மாட்டிக்கிறாரு. படிக்கிற பழக்கமே இல்லைனாலும் ஹீரோயினுக்கு பிடிச்ச ஆத்தரோட புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறாரு. இப்ப ஹீரோயினோட பேரை கையில ராணின்னு பச்சை குத்திக்கிறாரு. இந்த அளவுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு. ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி இப்ப ஹீரோயினுக்கும் ஹீரோக்கு கல்யாணம் நடக்குது. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. இன்ஸ்பெக்டரோ நீ எதுக்காக உன் ஹஸ்பண்ட கொலை பண்ணன்ற உண்மையை சொல்லு. 2 மாசமா சொன்ன அதே பழைய கதையை சொல்லாத. நீ தான் கொலை பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்றாரு. ஆனா ஹீரோயினோ நான் கொலை பண்ணலன்னு சொல்றாங்க.